வலியும் துயரமும் கண்ணீரும் மிகுந்த இவ்வுலகில் உயிர் வாழ்வதன் மேன்மையை இந்த உயிர்ப்பு விழா நமக்கு நினைவூட்டுகின்றது. நமது ஆன்மாவில் அவர் நிறுவிய திருச்சபையில், புனிதமிகு திரு நற்கருணையில், விண்ணகத்தில் கிறிஸ்து உண்மையாகவே வாழ்கிறார் என்ற நமது விசுவாசமே நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களுக்கும் கூட்டு பிரார்த்தனைகளுக்கும் பொருளை தருகின்றது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசு எங்கும் எப்போதும் பிரசன்னமாயிருக்கிறார் என்ற நம்பிக்கையே சோதனைகளை ஜெயித்திடும் வலிமையையும் தேவையற்ற கவலைகள் அச்சங்களிலிருந்து விடுதலையும் நமக்கு தருகின்றது. அன்று எம்மாவு கிராமத்திற்கு செல்லும் வழியில் 2 சீடர்களோடு கூடவே பயணித்தது போல இன்றும் நம் வாழ்க்கை பாதையில் உயிர்த்த இயேசு நம்மோடு துணையாக வந்து கொண்டிருக்கிறார். அன்றாட வாழ்வில் நமது எதிர்பார்ப்புகளை மாற்றியமைப்பதன் வழியே பல நிகழ்வுகளில் நாம் எதிர்கொள்ளுகின்ற பல மனிதர்களின் வடிவில் நம்மை சந்திக்கின்றார். எப்போதும் துணை நிற்கின்ற நண்பனின் தோள்களில், எதிர்பாராத நேரத்தில் கை கொடுக்கின்ற அயலானின் கருணையில், தேவையான சமயத்தில் உதவி செய்கின்ற அறிமுகமற்ற ஒருவரின் பரிவில், நமது குடும்பத்தாரின் உண்மையான அன்பில், சிறு குழந்தையின் பாசாங்கு இல்லாத சந்தோஷத்தில், இங்கெல்லாம் அவரது பிரசன்னத்தை நாம் அறிந்து கொள்ள நமது கண்களை திறக்க முயற்சி செய்கிறார். நமது அகக்கண்களை திறந்து நாமும் இயேசுவோடு பயணம் செய்ய தயாராவோம். அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் பெருவிழாவின் அன்பின் மடலின் அன்பு வாழ்த்துக்கள்.